அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் சரத்து, என்னடா என்ன நடக்குது? திரு அதாண்டா தெரியல. சித்தார்த் கூப்பிட்டன அவார்டுக்கு கூட போயிட்டா. டேய், புருஷன் கூப்பிட்டா பொண்டாட்டி போகதாண்டா செய்யணும். அதுக்காக நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லாமையா? டேய், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ சிந்துக்கு சித்தார்த் மேல கோபம் இல்லையா? அதாண்டா ஒன்னும் புரியல. எனக்கும் புரியலடா. அவ்வளவு கோபமா இருந்தா அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொன்னா, விஷம் சாப்பிட்டுவேன்னு சொன்னா, இப்ப என்னடா ஆச்சு? அதாண்டா தெரியல. என்னமோ நடந்திருக்கு. இந்த கழுதை எல்லாத்தையும் ஷேர் பண்றவ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைச்சிட்டாடா. சரி விடு. எப்படியோ நாமெல்லாம் ஆசைப்பட்டது இதத்தான். நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனியாவது சிந்து சிரிச்ச மணிக்கே இருக்கணும். ஆமா, உன் தங்கச்சி சிரிக்க சிரிக்க சித்தார்த் அழணும். ஏய், ஏண்டா? இல்ல கல்யாணம் முடிஞ்சா அதானே நடக்கும். அது உனக்கு. அட பாவிகளா. சரி, ஓகே அண்ணே. வைரம், நம்ம லட்சுமிக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்த மாதிரி அவன் மகனுக்கும் நம்ம பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு. ஆமாண்ணே. அதை விட சிந்து விருப்பத்தோட. விருப்பம் இல்லாமலாம் இல்லமா. சிந்துக்கு விருப்பம் இல்லாட்டி இப்ப பாரு, வா என் கூட சொன்னான கிளம்பி போவாளா? டேய் வைரம், இத பார்க்க சந்தோஷமா இருக்குடா. இனி நம்ம புள்ள நல்லா இருப்பா. ஆமா அண்ணே. அண்ணே வந்தவங்க எல்லாரும் ஜோடி பொருத்தம் சூப்பர்னு சொன்னாங்க. ஆனா என்ன, மாப்பிளைக்கு என்ன அவசரம்? மேடையில உட்காராமே தாலி கட்டியாச்சுன்னு கொஞ்சம் நான் மட்டும் சிரிப்பு சிரிக்கதானே செஞ்சாங்க. இருக்கட்டும்டா, யாரும் எதுவும் கேட்காம இருந்தாதான் ஆச்சரியம். அது என்னமோ உண்மைதான். சரி, வந்த எல்லாத்தையும் கவனிக்கணும். சிந்து சாயங்காலம் வாரேன்னு சொல்லிட்டு போயிருக்கால. அதுங்குள்ள மண்டபத்தை ஒதுக்கிட்டு நாம வீட்டுக்கு போய் சிந்துக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கணும். ஆமாண்ணே. அண்ணே, அடுத்து ஒரு 2-3 நாள் நம்ம வீட்லயே தங்க சொல்லிடலாமா? அது எங்கம்மா, கல்யாணத்துக்கு முன்ன பேசினது. இப்போ இவ்வளவு பிரச்சனையை தாண்டி கல்யாணம் நடந்திருக்கு. என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா இங்கேயே இருந்தாலும் சந்தோஷம் தான். பாத்துக்கலாம். சரிங்க மாமா. ஏ திரு பா, என்னடா இன்னும் தங்கச்சி போன பாதையை பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு வந்துருவா. போங்க, மண்டபத்துல உள்ள எல்லாத்தையும் கவனிங்க. சாப்பிடாதவங்க எல்லாத்தையும் சாப்பிட வைங்க. சீக்கிரம் மண்டபத்தை ஒதுக்கிட்டு வீட்டுக்கு போகணும்டா. தங்கச்சி வீட்டுக்கு வந்துருவால. சரிங்கப்பா. திருவண்ணா, அப்பா சந்தோஷம் ஓவரா தெரியுதுல. சரி வாங்கடா. இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும் தான் எல்லாரும் ஆசைப்பட்டோம். அதுபடி நல்லபடியா முடிஞ்சது. டேய், அதுக்கெல்லாம் காரணம் வாமா, உள்ள வா. சிந்து, ஐயோ எனக்கு சந்தோஷம். என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ என்னோட வீட்டுக்கு, அதுவும் எனக்கு மனைவியா? ஐயோ சிந்து, லவ் யூமா. ரொம்ப லவ் யூ. நான் இதெல்லாம் ஐயோ சிந்து, என்ன சொல்றதுன்னு. ஏன் டாவா? ஆமாடா, தூர போ. முதல்ல இந்த கை எடு. இல்லம்மா, நான் இப்பதான் உனக்கு தாலி கட்டி. அதெல்லாம் பேசாத, கை எடு. சிந்து, எடுடா கைய. எடுத்தாச்சு. தூர போ. ஏனா? தூர போடா. ரொம்பயும் தான். போதுமா? இதையே மெயின்டைன் பண்ணு. இவ்ளோ கேப் நமக்குள்ள இருக்கணும், புரிஞ்சதா? ஏன் அப்படி? அது அப்படிதான். ஐயோ சிந்து, நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இங்க பாரு, நான் எதிர்பார்க்காம என்னோட விருப்பம் இல்லாம என் கழுத்துல தாலி கட்டிட்ட. அது இருந்தாலும் சரி, ஓகேன்னு நல்லா கேட்டுக்கோ. என் குடும்பத்துக்காக. என்ன? ஒண்ணிலே. என் குடும்பத்துக்காக ஏத்துக்கிட்டு உன் கூட வந்திருக்கேன். மிச்சப்படி நமக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. ஐயோ சிந்து. என்ன? ஒண்ணு இல்ல. என்கிட்ட என்ன பேசுறதுனாலும் இந்த கேப்ல தான் பேசணும், புரியுதா? அப்புறம் நம்பி உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏதாவது நீ. ஹலோ, நாங்கெல்லாம் ஜென்டில்மேன். ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம நனல் கூட அவ மேல படாது. ஏதாவது பொண்ணு விருப்பப்பட்டா நனல் படுமா? அது விருப்பப்பட்டா பொண்ணுங்க ஆசை விருப்பத்தை நம்ம மதிக்கணும்ல. கொன்றுவேன். ஏன்? எனக்கு தாலி கட்டினேல. அப்பனா நான் உனக்கு யாரு? ஏன் தேவத? நான் யாரு? என் மனைவி, என்னோட துணைவி, என் பொன். போதும், இதெல்லாம் நான் தானே. அப்பனா வேற ஏதாவது பொண்ண? ஐயா, அந்த பொண்ணே விருப்பப்பட்டு என்ன கூப்பிட்டாலும் ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ரொம்ப ஆசைதான். நான்லாம் பெங்களூர்ல இருக்கும்போது. வேண்டாம், இத சொல்லிதான் உங்க அப்பா கடுப்பேத்துனாரு. சரி, ஓகே. அப்புறம் என்னமோ வீட்ல வந்து விளக்கேத்தணும்னு சொன்ன.
சொன்னேன், ஆனா நம்ம வீட்ல விளக்கே இல்ல. விளக்கு இல்லையா? ஆஹா, சும்மா உன்னை இங்க கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாம நம்ம கூட யாராவது ஒட்டிக்கிட்டு வந்துருவாங்களோன்னு பயந்து நீ ஊன்னு சொன்னதும் இழுத்துட்டு வந்துடல. ஏன் யாராவது வந்தா என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டியா? ஐயோ, அது எப்படி சேர்த்துக்காம இருப்பேன்? யார் வேணாலும் வரட்டும். அப்புறம் நீ எப்ப வேணாலும் உங்க வீட்டுக்கு போ. கூட்டிட்டு போகணும்னு சொன்னாலும் நான் கூட்டிட்டு போறேன். உன்னோட விருப்பம் தான். தாலி கட்டினதும் வா வீட்டுக்குன்னு சொன்னதும் சரின்னு சொல்லி என் கூடயே வந்துட்ட. இதை விட எனக்கு என்ன வேணும்? கண்டிப்பா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அப்பனா எங்க குடும்பத்து மேல உள்ள பகை என்ன முகம் மாறுது? அது இன்னும் பகை உணர்ச்சியில தான் இருக்கியா? சிந்து, டக்குன்னு என்ன மாத்திக்க சொன்னா கண்டிப்பா மாற முடியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா உனக்காக என்ன மாத்திக்கிறேன். ஆனா எதுவும் உடனேவும். எனக்கு புரியுது. நானும் உன்னை கம்பேர் பண்ணல. ஆனா நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என்ன? எப்போ நீ எங்க ரத்னப்பா வைரப்பாலாம் மனசார மாமான்னு கூப்பிட்டு ஏத்துக்கிறியோ, எங்க வீட்டுல வந்து எங்க குடும்பத்துல நீ ஒருத்தனா எப்போ சகஜமா பழகுறியோ, அப்பதான் நானும் நீயும் உன் கூட சகஜமா பழகுவேன். இல்ல, அது வந்து பாரு, நீ என் குடும்பத்தை ஏத்துக்கிட்டாதான் நான் உன்னை ஏத்துக்குவேன். ஐயோ, அது வந்து ஓகே தானே? அது இல்லம்மா, அது வேற இது வேற. ஏய், எல்லாம் ஒண்ணுதான். நீ எப்போ என் குடும்பத்தை ஏத்துக்கிறியோ அப்பதான் நானும் உன்னை புருஷனா ஏத்துக்குவேன். அது வரைக்கும் வேணா ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். உனக்கு ஓகேவா? ஃப்ரெண்டெல்லாம் வேண்டாம், லவ்வரா இருக்கலாமா? வேண்டாம் வேண்டாம். நீ யாரோ நான் யாரோ அந்த மாதிரி இருந்துக்கலாம். ஐய, இல்ல இல்ல, ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம். சரி சரி, வா வா, பேசுனதெல்லாம் போதும், நம்ம ரூமுக்கு போலாம். நம்ம ரூமா? என்னோட ரூம். அது உனக்கு வேணா வேற ரூம் பாத்துக்கோ. ஓகேவா? ரொம்ப ஓகே தான், வாமா. சித்து, நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கியோ அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா எனக்காக மட்டும் இல்லடா, உனக்காகவும் தான். எங்க வீடு நம்ம வீடா ஆகணும். அந்த வீட்ல நீயும் எல்லா உரிமையும் எடுத்துட்டு எல்லா கூடயும் சகஜமா பேசி சந்தோஷமா எல்லாம் ஒன்னா இருக்கணும்டா. சின்ன வயசுல இருந்து நீ இழந்த சந்தோஷம் எல்லாத்தையும் கண்டிப்பா நான் உனக்காக கொடுப்பேன். அதுக்கு முத உன் மனச மாத்தணும். சீக்கிரம் மாத்துறேன். கண்டிப்பா நீ எனக்காக மாறுவ. அது வரைக்கும் உன்கிட்ட கோபமா தான் இருப்ப. எப்படி நீ என்ன சமாளிக்கிறேன்னு பாக்குற. அக்கா, நம்ம பொண்ணுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரியே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. மதனி பாத்தீங்களா? சித்தார்த்து கூப்பிட்டோன்னா அவார்டுக்கு கிளம்பி போறா. நம்மள யாரையாவது கூப்பிட வேண்டியதானே? அது ஒண்ணு இல்ல மரகதம். சித்தார்த்து மேல எப்படியோ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நம்பிக்கையில கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு அவன் கூப்பிட்டதும் கிளம்பிட்டா. ஆமாமா, என்னதான் இருந்தாலும் இனி அதுதானே அவ வீடு. ஆமாண்டி அத்தை. ஆனாலும் இந்த காதல் பொல்லாதது. ஏண்டி? காலையில வரைக்கும் ஏன் குடும்பம்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க, கல்யாணம் பண்ணதும் சித்தார்த்து தான் நம்ம குடும்பம் நினைச்சு கிளம்பிட்டா. மதி, ஆமால பாத்தியா சேட்டைய? ஏய், இப்படி எல்லாம் இருக்கிறது சந்தோஷம்டி. பொண்ணுங்க பிறந்த வீட்ல எப்படி மகாராணி மாதிரி இருந்தாங்களோ அதே மாதிரி புகுந்த வீட்லயும் இருக்கணும். அதுதாண்டி பெத்தவங்களுக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். அது என்னமோ உண்மைதான் அத்தை. நாங்க வாழ்றத பார்த்துதான் எங்க அம்மாலாம் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஏன் இங்க இருந்து பிறந்த வீட்டுக்கு போகணும்னு கூட தோண மாட்டேங்குது. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு நாங்க பிறந்த வீடு மாதிரி தான் இங்க நீங்க எங்களை பாத்துக்கிறீங்க. இதுல என்னடி இருக்கு? எல்லாம் நம்ம பொண்ணுங்க தான். என் பொண்ணு இங்கேயே இருக்கா. இதேதான் அடுத்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளும் உங்களை மாதிரி வாழணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். இது எல்லா பெத்தவங்களுக்கும் ஒரே ஆசைதான். உண்மைதாமா. ஆனா என்ன, நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்தை பார்க்க என் அம்மா தான் இல்ல. வேணி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. உனக்கு துணைக்கு நான் இருக்கேன். சிவானி, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அதனால ரொம்ப ஃபீலிங்ஸ் எல்லாம் வேண்டாம். ஐயோ, ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல. அம்மா கஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு சந்தோஷத்தை இதையும் பார்க்காம போயிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம். ஒன்னும் பிரச்சனை இல்லடி. 6 மாசத்துல உங்க மாமாட்ட பேசி சரத்தை கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். அடுத்த வருஷத்துல அழகா ஒரு பொண்ணை பெத்து கொடு. உன் அம்மாவா பாத்துக்கலாண்டி. அத்தை நிஜமாவா? எனக்கு பொண்ணு பிறந்தா அது எங்க அம்மாவா? ஆமாண்டி. இங்க பாரு, கண்டிப்பா உன் அம்மா தான் உனக்கு வந்து பிறப்பாங்க. உங்க அம்மாவை எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு நினைச்சியோ உன் பொண்ணை பாத்துக்கோ. அத்தை. என்னடி? கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. வேணி, வேற என்ன பண்றது? நம்ம பெத்தவங்கள நம்ம நல்லா பாத்துக்கணும் தான் நினைக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு முடியாத சூழ்நிலையில அவங்களை இழக்கும் போது நம்ம பிள்ளைங்க தாண்டி நம்மள பெத்தவங்க. கண்டிப்பாடி கல்யாணமான அடுத்த வருஷத்துல பிள்ளைய பெத்து கொடு. உங்க அம்மாக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை உன் பிள்ளைக்கும் கொடுத்து நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ அத்தை, மரியாதை எல்லாம் வேணாம் அத்தை. பாசம் இருந்தா போதும். பாசம் எல்லாத்தையுமே கொண்டு வந்துரும். சீக்கிரம் கண்டிப்பா அத்தை.
எங்க அம்மா எனக்கு வந்து பிறப்பாங்க. சீக்கிரம்லாம் சொல்லாத. இன்னும் கல்யாணம் ஆகல, அதை தெரிஞ்சுக்கோ. கல்யாணம் ஆகலாட்டி என்ன, மாப்பிள்ளை ரெடி தானே? என்ன என்ன சொன்ன? ஒன்னு இல்ல சிவானி. ஓய் என்னவா? ஒன்னு இல்ல. ஓகே ஓகே. ஏய் வேணி, எனக்கும் பொண்ணு பிறக்கணும் தான். ராமுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி ரொம்ப ஆசை. ஆனா வரவங்க எந்த குழந்தைன்னு தெரியல. திடீர்னு பையன் பிறந்துட்டா பையனாப்பல, அதுவும் எங்க குழந்தை தானே. என்ன பொண்ணு பிறந்தா அதை விட ரொம்ப சந்தோஷம். சிவானி, நீ மனசா நினைச்சது கண்டிப்பா நடக்கும். ஓகே வேணி, நீ நினைச்சதும். ஆனா கல்யாணத்துக்கு முன்ன கிடையாது. ஹே அப்பா, இந்த மாதிரி சிரிச்சு பேசி எத்தனை நாள் ஆச்சு? வசுதி, ஒரு வாரம் இருக்கும். ஆமா ஆமா, ஒரு வாரமா நம்ம வீடு ஃபுல்லா சோகம் மட்டும் தான் இருந்தது. இனி சோக ராகம் கிடையாது, சுக ராகம் தான். கண்டிப்பா வேணி. சரி சரி வாங்கடி, ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்து மண்டபத்தை காலி பண்ணுவோம். திடீர்னு உங்க மாமா வந்து கிளம்புங்க கிளம்புங்க நிப்பாரு. வாங்க வாங்க, முத வந்தவங்களை கவனிப்போம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புற வேலையை பாப்போம். ஆமா மதனி, சாயங்காலம் சிந்து வந்துருவா. ஆமா ஆமா, புது பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருவா, அவளை பாத்துக்கணும்ல. சிந்து, என்ன வேணும் சொல்லு சொல்லு. ஃபர்ஸ்ட் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டா? பசிக்குது. ஆனா ஒரு நிமிஷம் இரு, 5 நிமிஷத்துல சாப்பாடு வந்துரும். அது என்ன, ஒரு நிமிஷம் 5 நிமிஷத்துல சாப்பாடு வரும்? அது ஒரு ஃப்ளோல வந்துச்சுமா. நான் இன்னொரு 1/2 hour கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அது வந்து உன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். இது என்ன நகைக்கடை விளம்பரத்துக்கு போறியா? எவ்வளவு நகை, எப்போது இவ்வளவு நேரம் இதெல்லாம் போட்டுட்டு இருக்க? இல்ல, பார்த்ததும் சிரிப்பு சிரிப்பா வந்தது, அதான். இதெல்லாம் எங்க அப்பா என் மேல பாசத்துல போட்டது. ஓஹோ, இவ்வளவு நகை போட்டா பாசமா? வேற என்னவா? ஓகேமா. ஆமா, இந்த நகையெல்லாம் உனக்கா இல்ல கழட்டி உங்க அப்பாட்ட கொடுத்துருவியா? ஏன் கேக்குற? இல்ல இல்ல கேட்டேன். இங்க பாரு, இந்த நகைக்கெல்லாம் உரிமை கொண்டாடாத. நான் இதெல்லாம் கொண்டு போய் எங்க அப்பாட்ட கொடுத்துட்டு வந்துருவேன். என்னைக்கு நீ என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கியோ அன்னைக்கு வேணா இந்த நகையெல்லாம் வாங்கி போட்டுக்கிற. அப்பனா நீ அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கலாம். அத நான் சொல்லணும், நீ ஒண்ணு சொல்ல வேணாம். சரிதான். அப்புறம் சிந்து, சொல்லு. இப்படி கல்யாண கோலத்துல நீ வந்து ஏ ரூம் இல்ல இப்ப நம்ம ரூம் இதுல உட்கார்ந்து இருக்கத பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியே துள்ளி குதிக்கணும் போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இல்ல, சந்தோஷப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஏன் சிந்து? கொஞ்ச நாளும் ஒரு பொண்ணு இந்த வீட்ல வந்து இருக்கிற மாதிரி இருக்கா? அது எதுவுமே இல்ல. ஏடா, கிச்சன்ல அடுப்பு கூட இல்ல. என்னடா பண்ற சாப்பிட? அத ஆர்டர் போட்டுக்கலாம். இப்ப கூட ஆர்டர் போட்டுருக்கேன், 5 நிமிஷத்துல வந்துரும். இத்தனை நாளா ஆர்டர் போட்டா சாப்பிட்ட? இல்ல அப்பப்ப ஹோட்டல்ல போய் சாப்பிடுவேன். எப்போடா வீட்ல சமைக்கணும்னே தோணலையா? சமைக்க தெரிஞ்சாதானே. அப்பனா இனிமேலு இவ்வளவு நாள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான். என்னால முடியாது. என்னம்மா? இங்க பாரு, எனக்கு வீட்டு சாப்பாடு தான் வேணும். வீட்டு சாப்பாடா? அது மாதிரி எனக்கு சமைக்கவும் தெரியாது. ஏன் சொல்ல போனா டீ காஃபி கூட போட தெரியாது. ஏன் சிந்து, என்ன மாதிரி தானே இருப்ப. சரி ஓகே, வீடு பாத்துக்கலாம். பாத்துக்கலாமா? என்ன நீ எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவேல? அதான் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தானே. இல்ல உங்க அப்பா கிட்ட சாயங்காலம் கூட்டிட்டு வாரேன்னு. கூட்டிட்டு போறேமா. நான் அப்படியே அங்கேயே இருந்துக்கிறேன். எதுக்கு? வேற இங்க இருந்து என்ன பண்ண? எனக்குன்னு எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் சமைக்கணும். நான் எங்க அம்மாட்ட சமைக்க கத்துட்டு வரேன். அதனால ஒரு 6 மாசம் நான் அங்கேயே இருந்துக்கிறேன். என்னன்னா 6 மாசமா? இங்க பாரு, இனி ஒரு நிமிஷம் ஒரு நொடி கூட ஒன்ன பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்ன? கண்டிப்பாமா, அப்படிலாம் தனியா விட முடியாது. அப்பலாம் ஏற்கனவே பேசினதானே. நீ எங்க வீட்ல வந்து இரு. அது வந்து என்ன? இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா நைட்டு தூங்க நான் இங்கதான் வரணும். சாப்பிடறதுக்கு எப்பவும் போல ஆர்டர் தான் போடணும். அதான். ஓகே ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ இருக்கணும்னா இரு. எனக்கு ஒன்ன பாத்துட்டு இருந்தா போதும், நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, நான் இங்க இருந்தா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னா சமைக்கவா? எனக்கு கடை சாப்பாடு பிடிக்காது. சாப்பிட மாட்டேன்னு சொல்லல, ஆனா எப்பயாவது ஒருக்கா சாப்பிட்டுக்குவேன். நான் சமைச்சு கொடுக்கறேன். கிச்சன்ல அடுப்பே இல்ல. இதுல இருந்தே தெரியுது உன்னோட சமையல் எப்படின்னு. இதுல நீ எனக்கு சமைச்சு கொடுக்க போறியா? ஏன் சிந்து இங்க வந்த தெய்வம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன் சிந்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சமைக்கிறது ஒன்னும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. கத்துக்கிட்டா ஈஸி தான். நான் கத்துக்கிறேன். அது எப்படி கத்துக்க முடியும்? அதெல்லாம் நான் கத்துக்கிறேன். இன்னைக்கு நீ உங்க வீட்டுக்கு போனாலும் திரும்ப நைட்டு இல்ல நாளைக்கே இங்க வந்துட்டா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு கஷ்டப்படுத்தாம நான் பாத்துக்கிறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னென்ன பண்றோமோ அதை பண்றேன். சும்மா இப்பெல்லாம் பண்ணாத. கல்யாணம் பண்ண கையோட கூட்டிட்டு வந்துட்ட. மாத்திக்க ஒரு Dress கூட இல்ல.
கசகசன்னு இருக்கு. இதுல இவ்வளவு நகை வேற. இப்ப நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனாதான் சாப்பிட முடியும். என்ன பண்ணுவ? கடையில போய் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவியா? இல்ல அது வந்து இனி நீ கடையில போய் எனக்கு நீ என்ன வாங்கி அதுவும் கரெக்டா இருந்தாதான் போச்சு. பேசாம வா, இப்பவே எங்க வீட்டுக்கு போலாம். இல்ல சிந்து. இல்லனா நீ எங்க வீட்ல போய் என்னோட Dress எல்லாம் வாங்கிட்டு வரியா? இல்ல அது வந்து என்ன பண்ணலாம்? சரி வா 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 வா. அடப்பாவி, இன்னைக்குதான் வந்திருக்கேன், உடனே வான் கூட்டிட்டு போறான். அறிவு கட்ட சிந்து, இதுக்குதான் கொஞ்சம் அளவோட பேசணும். வாய்க்கு வந்தபடிலாம் பேசினா கொஞ்ச நேரம் இவன் கூட இப்படிலாம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அவ்வளவுதானா? சிந்து ஏன் உட்காந்துட்டே இருக்க? வா. இல்ல அது வந்து எழுந்து வாமா. சரியா போச்சு, வீட்டுல கொண்டு போய் விட்டுருவான். உனக்கு தேவைதாண்டி, தேவைதா? வேதவழியம்மா, நான் அப்படியே கிளம்புறேன். என்னடா உடனே கிளம்புற? இரு, இன்னொரு 4 நாள் இருந்துட்டு போலாம். இல்லம்மா, உங்களுக்கே தெரியும்ல, நான் போனாதான் அப்பா அம்மா கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு தான் வேலை அதிகமா இருக்கும். புரியுதுடா. மா, ரொம்ப சந்தோஷமா கிளம்புறேம்மா. கல்யாணத்துக்கு நீங்க வந்தேன், ஆனா வந்த இடத்துல உங்களை சந்தோஷப்படுத்திருக்கேன்னு எனக்கு தெரியுதுமா. எனக்கு இந்த சந்தோஷம் போதும். கிஷோர், உண்மையிலே உன்னை எதிர்பார்க்கலடா. என்ன பண்ண போறேன் அப்படின்னு நான் முழிச்சிட்டு நிக்கும் போதுதான் நீ கரெக்டா வந்த. இனி சிந்து ரொம்ப நல்லா இருப்பாடா. அதை விட என் தம்பி குடும்பம் பழையபடி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்பவே பார்த்தேன். நான் வந்து 4 நாளா பார்க்காத சந்தோஷம் இன்னைக்கு எல்லார் முகத்திலையும் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. அதுக்கெல்லாம் நீயும் ஒரு காரணம்டா. மா, சரி நான் கிளம்புறேன். நீங்க கண்டிப்பா ஒரு நாள் பெங்களூர் வாங்க. சரிடா, பாத்து போ. நானும் இதோ எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சிந்து சாயங்காலம் வாரேன்னு சொல்லிருக்கா. அதனால வீட்டுல போய் அவளுக்காக ஒரு சின்ன சின்ன ஏற்பாடு எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம்டா. சரிங்கம்மா. கிஷோர். சார். என்ன கிஷோர், சொல்ல கேட்காம கிளம்பிக்கிட்டு இருக்க? ஒரு 4 நாள் இருந்துட்டு போலாம். ஐயோ சாரி சார், நான் கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன். கிஷோர், என்னாச்சு? நீங்க செஞ்சது மிகப்பெரிய உதவி தெரியுமா? ஆமா கிஷோர், ரொம்ப ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உதவி மட்டும் இல்ல, என் தங்கச்சி சந்தோஷத்தையே திருப்பி கொடுத்திருக்கீங்க. ஐயோ என்னங்க ஆளாளுக்கு நீங்க. நான் அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணலங்க. வேதவழியம்மா சொன்னதான் நான் பண்ணேன். அது என்னமோ உண்மைதான் அத்த. என்ன சரத்து? நீங்க இல்லனா இந்நேரம் என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல அத்த. சிந்து திடீர்னு மனச குழப்பி கல்யாணமே வேண்டான்னு ஒரு முடிவெடுத்து அவ வாழ்க்கையவே பாழாக்க தெரிஞ்சா. ஆனா எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணிட்டீங்க அத்த. இப்ப கூட பாருங்க, அங்க அவ வீட்டுல சந்தோஷமா இருப்பா. டேய், அவ மட்டும் இல்லடா, உங்க எல்லாத்தையும் தூக்கி வளர்த்தவன் நான் தான். உங்க அப்பா கிட்ட போய் கேட்டு பாரு. என்ன அப்பெல்லாம் உங்க அம்மாக்காரிங்க கிட்ட கொஞ்சம் பேச மாட்டேன். எல்லாம் எனக்கு கீழே நான் சொல்றதான் கேட்கணும்னு கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுவேனா. அதனால என்ன கண்டா எல்லாரையும் கொஞ்சம் தூர ஒதுங்கி நின்றுவாங்க. ஏன் உங்க அப்பங்க 2 பேருமே சரியா பேசிக்க மாட்டாங்களே. அக்காங்கிற மரியாதை இருக்குமே தவிர ஜாலியா பேசணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்காது. என்னோட குணம் அப்படி ஆகி போச்சுடா. நான் என்ன பண்ண? ஆனா உங்க எல்லாத்தையும் குட்டி பிள்ளைகளை தூக்கி வளர்த்தது நான் தான். ஏன் உங்க அம்மாக்காரிட்ட போய் கேளு. நீங்க எல்லாம் பிறந்த 30 நாளைக்கு குளிக்க ஊத்துறதே நான் தான். அத்த, நாங்க தான் உங்களை கொஞ்சம் அப்படி இப்படி நினைச்சிட்டோம். ஆனா நீங்க எங்க எல்லாத்தையும் பெத்த பிள்ளையா தான் பாத்திருக்கீங்க. எப்பவுமே எனக்கு அப்படிதான்டா. இப்ப கூட உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா? எல்லாத்தையும் இழந்துட்டு தானே இங்க வந்து நிக்கிற. இழந்தவங்களுக்கு தான்டா உறவோட மதிப்பு மரியாதை தெரியும். நம்ம கஷ்டத்தை யாரும் இந்த மாதிரி படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுமேவும் எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க. பார்த்து எத்தனை நாள் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? நீங்க வாழ்ற வாழ்க்கைய பார்த்துதான்டா அடுத்து நம்ம பெங்களூர் கூட போக வேண்டாம், இங்கேயே இருந்துக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணேன். ஆனா நம்ம வீட்டுக்கு பிரச்சனை சித்தார்த்துன்னு தெரியும் போது அவனையும் கொஞ்சம் மாத்திரலாம்னு நினைச்சேன். ஆனா முழுசா மாத்த முடியலடா. வேதவழித்த, கவலையே படாதீங்க. இனி நம்ம சிந்து சித்தார்த்த கண்டிப்பா மாத்திடுவா. அப்படிங்கிறியா? கண்டிப்பா அத்த. சிந்துவோட பாசம் சித்தார்த்த முழுசா மாத்தும் பாருங்க. அவனும் நம்ம வீட்டுல ஒருத்தனா வந்து நிப்பான். கரெக்டா சொன்ன சக்தி. இதோ இந்த மாதிரி நாம ஒற்றுமையா இருக்கிற மாதிரி நம்ம கூட அவனும் ஒருத்தன் வந்து நிப்பான். சார், அது என்னமோ உண்மைதான். ஆனா சிந்துவுக்காக சித்தார்த் என்ன வேணாலும் செய்வான் சார். மெனக்கிட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக நைட்டு ஃபுல்லா பாத்ரூம்ல வேணுங்கனே நான் உட்கார வச்சேன் சார். ராம், அநியாயமா இல்லையா? இப்படி எல்லாம் சிரிக்கலாமா? அது ஒண்ணு இல்ல கிஷோர், பாசம்லாம் அவனுக்கு நிறைய இருக்கும். என்ன கொஞ்சம் அதிரடியா காட்டுவான். அது என்னமோ உண்மைதான் சார். அதை விட மண்டபத்துல கல்யாண மாப்பிள்ளை எங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னதோ, ஐயோ நாம மட்டும் வந்து முன்ன நின்னுட்டா கல்யாணம் கண்டு முடிஞ்சிருமோன்னு சார் அப்பவும் மண்டபத்துல ரெஸ்ட் ரூம்ல தான் போய் ஒளிஞ்சேன். கிஷோர், கிஷோர், என்ன சார் சிரிக்கிறீங்க? நிஜமாதான். டே கிஷோர், நான் தான் சொன்னேன்ல, பயப்படாத. நான் பேசின பேச்சுக்கு சித்தார்த் எப்படியும் வருவான்னு. அத்த, அது என்னமோ உண்மைதான். கடைசி நிமிஷத்துல யோசித்து அவன்கிட்ட போய் பேசி நம்ம எல்லாரும் சந்தோஷப்படி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. வீரா, அதை விட அந்த எல்லாருமே சொல்லாத ஆள் கிடையாதுடா. ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஆமா ராம், நானும் கேட்டேன். ஆமா சார், இங்க எல்லாரும் இருக்கீங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் குறையுது. யாரு? ஜீவாவா? ஆமா, ஜீவா எங்க? டே இந்த இருக்கேன்டா. எங்கடா போன இவ்வளவு நேரம்?
ஐயோ அதை ஏன் வீரா மச்சான் கேக்குற? மண்டபத்தை ஃபுல்லா ஒதுக்கி நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்தோமா? நம்ம தூரத்து சொந்தம்னு ஒரு 2 பொண்ணுங்க வந்திருந்தாங்க, பாத்தீங்களா? டேடே நான் பார்த்தேன்டா. அந்த பொண்ணையா? இல்ல நீ அந்த பொண்ணை பாத்துக்கிட்டே இருந்தத. ஏன்டா? விடுமாப்ல, நீ சொல்றதுல இருந்தே புரியுது. என்னாச்சு? உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அவங்க கூடயே இங்க கூட்டிட்டு வந்து டாக்ஸி புடிச்சு கூட ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கடைசியில பேசி போன் நம்பர் ஏதாவது வாங்குவோம் நினைக்கும் போது தேங்க்ஸ் அண்ணான்னு சொல்லிட்டு போயிட்டாளுங்கடா. டேய் மச்சான், உனக்கு எப்பவுமே இதே நிலைமைதான்டா. அட போங்கடா, சிரிக்காதீங்க. நானே கடுப்புல வந்துட்டு இருக்கேன். என்னடா கடுப்பு? இதோ அடுத்து நீ தயாரா இருக்க, அதுக்கடுத்து நானும் தயாரா இருக்கேன். நான் பொண்ணு தாண்டா இல்ல. டேய் ஜீவா, கவலையே படாதடா, நான் இதுக்கு இருக்கேன். உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்துறேன். பெரியமா, நிஜமாவா? சரி ஓகே பெரியமா, இந்த பொறுப்பை உங்ககிட்ட விட்டுற. இப்படி சிந்து கல்யாணத்தை பக்காவா நடத்தி முடிச்சிங்களோ, அதே மாதிரி உன் கல்யாணத்தையும் நான் நடத்துறேன்டா. தெய்வமே தெய்வமே. ஏய் ஓகே ஓகே. ஏ எருமை, கல்யாணத்தை பத்தி பேசுற? முரட்டு சிங்கிள் ஆச்சே. அதெல்லாம் பொண்ணு கிடைக்காத வரைக்கும் பேசுவேன். பொண்ணு கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சுனா அழகிய அசுரா அழகிய அசுரா அத்துமீற ஆசை இல்லையா அப்படின்னு பாட்டு படிச்சுட்டு சுத்துவேன். போடுற அவனை போடு, தலையில 4 போடு போடு. ஏன்டா? ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். எதுக்கு வீரமச்சா உனக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறது? டேய் நீங்க எல்லாம் மிங்கிள் ஆயிட்டீங்கன்னு பெருமைப்படாதீங்கடா. சீக்கிரம் எனக்கு ஏத்த ஜோடிய பாப்பீங்க. பாப்போம் அது எப்பதான் நடக்குது. டேய் ஜீவா, இப்ப ராம நீ ஏதாவது சொல்லிடாதப்பா. போ உன் சிவானி கூப்பிட்டா போய் என்னன்னு கேளு. ஏய் அவன் எல்லாம் சரத்து கண்டிப்பா உன்னையும் வேணி கூப்பிட்டா போய் என்னன்னு கேளு. டேய் அவெல்லாம் வீட்டுக்கு போயாச்சு. போகும்போதுல தாண்டா சொல்லிட்டு போனா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணுமா. முக்கியமான விஷயமா? எஸ் உடனே சரத்தை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனா. சும்மா சொல்லாதடா. ஓகே அப்படா போய் என்னன்னு கேட்காத. சரத்து நிஜமா இருந்தாலும் இருக்க போகுது. வா அப்படியே எல்லாரும் கிளம்புவோம். சரி ஓகேப்பா, நானும் அப்படியே கிளம்புறேன். கண்டிப்பா இன்னொரு நாள் உங்க எல்லாத்தையும் மீட் பண்ண வாரேன். ஓகே கிஷோர், பாத்து போயிட்டு வா. ஆமாயா, கவனமா போயிட்டு வா. அப்பா அம்மாவை கேட்டேன்னு சொல்லு. சரிங்கம்மா. என்ன இது? உன்னோட ட்ரெஸ்ஸிங் ரூம். என்னோடதா? உன்னோடதான். இது உனக்காக நான் ஏற்பாடு பண்ணது. எனக்காக? எப்பனாலும் இதுதானே உன்னோட வீடு, அதனால இதெல்லாம் உனக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சது. சிந்து எல்லாமே இருக்கு. ஜீன்ஸ்ல இருந்து சாரி வரைக்கும். எப்பவுமே லாங் ஸ்கர்ட் தான் போடுவ, அந்த கலெக்ஷன்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். அப்புறம் பட்டு சாரி, அப்புறம் நார்மல் சாரி. எனக்கு தெரிஞ்சது என்னென்னமோ உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு எல்லாமே பார்த்து தான் வாங்கியிருக்கேன். சைஸ் ஓரளவுக்கு கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஓகேவா? சித்தார்த், இது எல்லாமே எனக்கா? ஆமாமா. எப்படி இது எல்லாம்? ஏன் சிந்துக்காக இங்க வந்தா நீ சௌகரியமா இருக்கணும்ல. இது மட்டும் இல்ல, உனக்கு தேவையான எல்லாமே நான் வாங்கி வச்சிருக்கேன். என்ன கிச்சன்ல மட்டும் எதுவுமே பண்ணல, ஏன்னா உனக்கும் சமைக்க தெரியாதுல, அதனால அத அப்படியே விட்டுட்டேன். ஓய் என்ன அப்படி பாக்குற சிந்து? ஒன்னில சித்தார்த். சரி ஓகே. சிந்து, இதோ லெஃப்ட் சைடுல ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஃபேஸ் வாஷ் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கோ. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வா, ஓகேவா? சித்து. சொல்லு சிந்து. ரொம்ப தேங்க்ஸ், நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். கண்டிப்பா எனக்கு தெரியும் காலையில இருந்து நீ சாப்பிட்டு இருக்க மாட்ட. சீக்கிரமா சாப்பிடலாம். அப்புறம் உங்க அப்பாவை பார்க்க போலையா? இல்ல, சிஸ்டர்ட்ட கால் பண்ணி சொல்லிட்டேன், அப்பாவை கூடயே இருந்து பாத்துக்கோங்கன்னு. அப்பா கிரிட்டிக்கல் ஸ்டேஜ தாண்டிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்பாக்கு இனி ஒண்ணும் செய்யாது. இல்ல சித்தார்த், நீ கூட போய் பாக்கன்னா பாத்துக்கோ. இல்லம்மா, நீ தான் இங்க வந்துட்டியே. எங்க வீட்டு மகாலட்சுமி வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன எங்க அப்பா கூட நல்லா இருப்பாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, சீக்கிரம் வா. நை மறந்து விட்டேன், இந்த உலகத்தில் நான் இல்லை, உன்னை இழந்து விட்டா. சித்து, நீ இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டவனா? ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்ல. எப்போடா இப்படி? இதெல்லாம் சரத்துக்கிட்ட போய் சொல்லணும். இல்ல ஒரு நாள் சரத்தை கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் காமிக்கணும். ரொம்ப சந்தோஷப்படுவான். நம்ம ஓகே, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போலாம். ரொம்ப பசிக்குது. கண்டிப்பா சித்துவும் சாப்பிட்டுருக்க மாட்டான். சீக்கிரம் போவோம், 2 பேர் சேர்ந்து சாப்பிடலாம்.
கண்டிப்பா சிந்து. அப்பா, ஓ மருமக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுப்பா. என்ன நீ அதை பார்க்காம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத நினைச்சாதான்ப்பா வருத்தமா இருக்கு. ஆனா நீ இப்படி ஆனதுக்கு காரணம் யாருன்னு தெரியல. நல்லா தானே இருந்த. அப்பா, இதெல்லாம் நினைச்சாதான் எனக்கு கோபம் வருது. நான் என் சிந்து கிட்ட எவ்வளவு நாள் அடங்கி போவேன். ஆனா அந்த குடும்பத்தை நினைக்கும் போது, அப்ப நீ மயங்கி சரிஞ்சு விழுந்தப்போ வீரா, ராம், சிவானி இவங்க தான் பக்கத்துல இருந்தாங்க. என்னாச்சு, என்ன பேசுனாங்க, எதுவுமே தெரியலப்பா. ஆனா உன்னோட இந்த நிலைமைக்கு அவங்க தான் காரணம்னா பா, அவங்கள கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா யாரையும் சும்மா விட மாட்டேன். என் சிந்துவ இனி எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அவளுக்காக எல்லா விஷயத்திலயும் பொறுமையா தான்ப்பா போவேன். ஆனா நீ நல்லபடியா எழுந்து வா, அப்புறம் இருக்கு. அப்புறம் ஒவ்வொருத்தனையும் கவனிச்சுக்கிறேன். சரி, ஓகே, நாமளும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரூம் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வைக்கலாம். இனி சாயங்காலம் வரைக்கும் நம்ம சிந்து கூட தான். இன்னைக்கு ஃபுல்லா அவகிட்ட மனசு விட்டு பேசலாம். ஃபர்ஸ்ட் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும். ஓகே ஓகே, ஃப்ரெஷ் ஆயிட்டு நாமளும் போவோம். இந்தா, இன்னும் கொஞ்சம் மட்டும். போதும் சித்தார்த், நல்லா சாப்பிட்டேன். எனக்காக இது மட்டும் வாங்கிக்கோ. வேண்டாம். சிந்து ப்ளீஸ்மா, எனக்காக இந்த ஒரே ஒரு ரூபா மட்டும். ம். ஆ, இன்னும் ஒரு ரூபா கொடுக்கவா? அடி வாங்குவ. போதும். சாப்பாடு நல்லா இருக்கா? ம். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளையில இருந்து டீ, காஃபி, டிஃபன், சாப்பாடு எல்லாமே நான் தான் சூப்பரா உனக்கு சமைச்சு கொடுக்கறேன். ம். தண்ணி குடிக்கிறியா? இல்ல இல்ல வேண்டாம். நீ சாப்பிடு. ம். சாப்பிடு. ஓகே. ஓகேன்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்க. சாப்பிடு. இல்லம்மா, இந்த Dress உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்கா? ம். இந்த மாதிரி சுடிலாம் நான் போட்டதே இல்ல. பார்த்ததும் ஆசையா இருந்ததா, அதான் இதே வியர் பண்ணிட்டேன். சாயங்காலம் எங்க வீட்டுக்கு போகும்போது இதே ட்ரெஸ்ஸோடயே போலாம். ம், கண்டிப்பா. ஆனா உன்னோட நகையெல்லாம் மறக்காம எடுத்து வச்சுக்கோ. கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுத்துரு. இல்ல அது வந்து. கொண்டு போய் கொடுத்துருமா. ம், சரி. கொஞ்ச நேரம் வேணா படுத்துக்கோ. நானா ஹால்ல போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், இங்கே சாப்பிடு. நான் அப்படியே உன்கிட்ட பேசிட்டு தான் இருப்பேன். ம். என்ன பாத்துட்டே இருக்க? இல்ல, நானா உனக்கு ஊட்டி விட்டேன். நீயும் அது மாதிரி. இங்க ரத்னப்பாவை நீ எப்படி கூப்பிடுவ? அந்த ஆளை பத்தி இப்ப எதுக்கு பேசுற? ஐயோ, சாரி. ஓ, சாரிய கொண்டு போய் குப்பையில போடு. நீ எனக்கு திருந்தவே மாட்ட. தின்னுடா, நீ ஏன் அள்ளி தின்னு. ஏன் சிந்து, மாமான்னு சொல்லியிருந்தா இந்நேரம் ஊட்டி விட்டுருப்பியா? கண்டிப்பா. ஓ, சொதப்பிட்டேனே. திரும்ப ஒரு கண்ணா நீ கேளு. இப்ப நீ சாப்பிடுறியா இல்ல நான் எழுந்து வெளியே போகவா? சாப்பிடுறேமா, சாப்பிடுறேன். ரொம்ப தான். சீக்கிரம் சீக்கிரம் அள்ளி அள்ளி சாப்பிடு. நான் பொறுமையா தான் சாப்பிடுவேன். சரி, ஓகே, சாப்பிடு. ம். ஆளப்பாரு, கோபத்தை பாரு. ஆனா உன் கோபம் கூட அழகா இருக்குடா. இருந்தாலும் சீக்கிரம் உன் கோபத்தெல்லாம் மாத்துற. தீராத காதல் தீயாக மோத தூர